இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டு பானை வந்து வாங்க போகிறோம். 2 சாக்கு போல் எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இரும்பு பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு. அதை போட்டுட்டு வந்து ஒரு பானை வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து மீஷோவில் வந்து நான் விதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், பூச்செடிக்கான விதை. நம்ம கார்டன் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்போம், பூலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 20 வெரைட்டியான ஃப்ளவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதை வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆன்லைன்லேயே கேஷ் வந்து இது பண்ணனால 20 வெரைட்டி ஃப்ளவர் சீட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு எது வாங்கியிருக்கேன். அதில் வந்து 40 ஃப்ளவர் சீடு வந்து இருந்துச்சு. அது எல்லாமே போட்டேன், எல்லாமே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இந்த தடவை ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். அவ்வளவா எதுவுமே வந்து வளரலை. ஏற்கனவே போட்டதெல்லாம் 3 நாள் 2 நாள்லேயே சில இதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஏன்னா இதில் உள்ள விதை எல்லாமே ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும். அது நம்ம சின்ன டப்பாவில் போட்டால் தான் வரும். கீழெல்லாம் போட்டோன்னா நம்ம அந்த தண்ணி அடிக்கும் போது அது செத்துரும். அந்த மாதிரி தான் குட்டியாக வந்து வளரும். விதையும் அப்படி இருக்கிறனால அந்த அளவுக்கு தான் வந்து வளரும். ரொம்பவே ஆர்வத்தோடு இந்த விதைலாம் வாங்கி போட்டு வந்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவுமே வந்து நான் காட்டுறேன். இதில் வந்து 20 வெரைட்டின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஒரே வெரைட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மன திருப்தினா என்ன விதைன்னா, அது சன்ஃப்ளவர் சீடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டாலியா, இது மட்டும்தான். மற்ற எல்லாமே ஒரே வகையான பூ தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருக்குமா, என்ன வளருமா என்னன்னே தெரியலை. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே நான் வந்து போட்டுட்டேன். இந்த விதைகளையே ரொம்ப நேரமாக எடுத்து வந்து பார்த்துட்ருந்தேன். ஆனால் எல்லாமே வேறு விதை தான். ஆனால் வந்து அந்த ஒரே இனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். பேரு கூட அப்படி தான் இருந்துச்சு. 3 வெரைட்டி ஒரே மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், ஐஸ்லேண்ட் பப்பி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நான் இந்த விதையை வந்து நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2500 பேருக்கு மேலே வந்து வாங்கியிருந்தாங்க. அதை போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. நிறைய செடி வளர்ந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதோட தான் நான் நம்பி வந்து வாங்கினேன். ஆனால் இந்த விதை வந்து கண்டிப்பாக வளரும்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எந்த மாதிரி பூ வரும்னு தெரில. சரி, இதை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. அதோட எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பச்சை பயிறு வந்து இது வீட்லேயே வந்து நமக்கு முளைச்சது. எங்கள் பெரியம்மா வந்து கொடுத்துருந்தாங்க. அதை எங்கள் அம்மா நல்லா தேங்காய்லாம் துருவி போட்டு சீனிலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவுனே சொல்லலாம். ரொம்ப நாளாக இது எங்கள் வீட்டில் இருக்குது. பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் தான் இருக்குது. இதோட அம்மா வந்து இறந்து போயிடுச்சு. இதை வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எங்கள் ஊருக்கு போயிட்டு வர வழியில் நடக்கவே முடியாதது. இப்போ எப்படி ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுது பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்குது. நம்மளே வந்து கீழேயும் உட்கார விடாது, எங்கேயும் போக விடாது. எங்கே போனாலும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். இது கூட தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம வந்து விதைகளெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீழேயே போட்டுட்டேன். வளருமா என்னன்னு வந்து தெரில. அதனால தான் இந்த மாதிரி நிறையா பிரியாணி சாப்பிட்ட டப்பா வந்து இருந்துச்சு. பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட டப்பா, அதில் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதில் போட்டேன். அதுலேயும் சுத்தமாக வளரவே இல்லை. இந்த பெரிய டப்பாவில் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நிறையா விதை போட்டிருந்தேன். 2 வகையான விதை ஒரு இதுலேயே வந்து பாதியாக போட்டிருந்தேன். அதில் வந்து 2 மட்டும்தான் வளர்ந்துருந்துச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு கூட தெரில. ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. நானே ஊற்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. போன தடவை வளர்ந்த செடியிலேருந்து கொஞ்சம் விதை அங்கங்கே கிடந்து அது வந்து முளைச்சிருந்துச்சு. அந்த சேவை கொண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் இதுதான், அது வந்து முளைச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்பவே திருப்தியான ஒன்றுனா இந்த 2 சன்ஃப்ளவர் வந்து முளைச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வாங்கினதுக்கு இதுவாவது முளைச்சிருக்கே அப்படின்னு தான். அப்புறம் வந்து இந்த சைடு போட்டதில் வந்து நிறையா வந்து முளைச்சிருந்துச்சு. எப்படியும் இது வந்து வெளியே வரவே ஒரு 5 நாள் 6 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே குட்டியாக இருக்குது. எப்போ வளரும்னு தெரில. நம்ம தண்ணி வந்து விடும்போது கூட கொஞ்சம் பார்த்து தான் விடணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து செத்து போயிடும். இது என்ன பூ எப்படி இருக்குன்னு எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. முளைச்சாதான் வந்து தெரியும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட அப்டேட் வந்து நான் வளர வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.